நிறுவனர் தலைவர் அவர்களே, மிகச்சிறந்த கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி முடித்த கவிதாயினி அம்மா சரஸ்வதி பாஸ்கர் அவர்கள், இந்த புத்தகச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் தில்லை சண்முகம் ஐயா அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் திரு சிவராமன் ஐயா அவர்களே, ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வகுமார் அவர்களே, முனைவர் நெடுஞ்செழியன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை திருநாள் இந்த நாளிலே ஒரு கூட்டத்தை, ஒரு கவியரங்கை அமைத்து இவ்வளவு பேரை கூட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்ம ஐயா கவிஞர் சக்திவேல் ஐயா அவர்களால் தான் முடியும். இந்த சக்தி அவருக்கு தான் இந்த சக்தியை நிறையா பேருக்கு ஐயா சொன்னாங்க. யாரும் இன்னைக்கு இப்படியெல்லாம் சோதிச்சு பார்க்க கூட்டங்கள் இன்று எல்லாருடைய இல்லங்களிலும் நாம் சித்திரை திருநாளை கொண்டாடி. ஆனால் இந்த அமைப்பில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர், தமிழகம் முழுவதும் தேவதிலும் தமிழோசை தெருவெல்லாம் தெருவெங்கும் உணவும் சொன்னாரை பாரதியார். அதுபோல இவர் அமைதியாக இருந்து மிகச்சிறந்த ஒரு நிகழ்வுகளை நடத்தி சாதனை படைக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா. நிறைய பல அமைப்புகள்லாம் இருக்கு, ரொம்ப பெரியதாக இது பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய அமைதியாக இருந்து மிகப்பெரிய ஒரு அளப்பரிய சாதனையை செய்யக்கூடியவர் ஐயா. தொடக்க காலத்திலிருந்து தொடக்க நாளிலிருந்து ஐயா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு நிகழ்வுகளுக்கும் ஆலோசகர் மத்தியில் நல்ல இனிய நண்பர். எல்லா நிகழ்வுகளுக்கும் என்னை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அமைதியாக மிகச்சிறப்பாக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, நெல்லையிலேருந்து வந்திருக்கிறாங்க, திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறாங்க சங்கரையா, சென்னை பல்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த அமைப்பிலையும் இப்படி பார்க்க முடியும். எல்லாம் ஒரு கவிஞர்கள் எல்லாம் ஒரு சங்கம், தமிழ் சங்கம், சங்கமம், கவிஞர்களுடைய சங்கமமாக அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நிறுவனராக, தலைவராக ஒரு ஐயா அவர்கள் நல்ல கவிஞர். அவர்களுடைய கவிதையை பார்க்கும்போது ஒரு பார்த்தீங்கன்னா, அவர் படித்த இயற்பியல் ஆசிரியராக இருந்து, தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றோம். இங்கே இருக்கிறவங்க கூட எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் படித்தவங்க இல்லை, எல்லாரும் பல்வேறு துறையை சேர்ந்தவங்க. எல்லாரும் நம்ம தான் தமிழ் என்ற அந்த ஒரு ஒன்றிலே நம்ம தான் இணைந்திருக்கிறோம். அது நாங்கள் நம்ம இருக்கோம். இளைய கவிஞர்கள் இருந்து அப்பா சொன்னாங்க, ஒரு பாப்பா சொன்னாங்க, இளைய கவிஞர்கள் இருந்து பெரியவர்கள் வரை என்னோட பெரியவங்களாக இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் எங்கெங்கோ இருக்கிறவர்களையெல்லாம் அவர்களை ஒன்றிணைத்து இங்கே ஒருங்கே கூடி அவர்களை கவிஞர்களை, அதாவது நம்ம எழுதுவோம், கவிதை எழுதுவோம், ஆனால் அந்த கவிதையை அரங்கேற்றம் செய்வதற்கு ஒரு வாயில் வேணும் அல்லவா? அதாவது நம்ம எழுதி நம்மளே படிச்சிருக்கிறது கூட அதை நம்ம படித்த ஒரு தடவை சொல்கிறோம். அதை 4 பேர் அம்மா எடுத்ததை அந்த கவிதைக்கு சில பேர் நம்ம வந்து எழுதுகிறோம், நல்லா இருக்கு கவிதை. நம்மளே நண்பர்கள் என்ன சொல்லியிருக்கோம், நண்பர் பாபு ஐயா அவர்கள், விரைவு செய்திகள் பாபு அவர்கள், நம்ம ஐயா மணிவண்ணன், ராஜா, லட்சுமணா, நிறைய பேர் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஆனால் வந்து எடுத்து சொல்கிற விதத்தில் சில நேரம் கொஞ்சம் இந்த உரைநடை படிக்கிற மாதிரி படிச்சு போகிறாங்க சில பேர். அம்மா எடுத்து சொல்லும்போது அந்த கவிதையினுடைய ஆற்றல் அருமையாக இருக்கு. அது எடுத்துட்டேன் நம்ம கூட நினைப்போம், அவங்க வாசிக்கிறாங்க, ஏன் இன்னும் திருப்பி வாசிக்கிறாங்க மாதிரி தோணும் நமக்கு. அதை எடுத்து சொல்லணும் இல்லையா? அப்போதான் அந்த கவிதை போய் சேரும் எல்லா இடத்துலையும். கவிதை என்பது சொல்ல உள்ளது உள்ளது கவிதை, இப்போ ஊட்டெடுப்பது கவிதைலாம் சொல்லுவாங்க. அது போய் மக்கள்கிட்ட சேரணும். நிறைய சமுதாய சிந்தனையோடு பலருடைய கவிதைகளை பார்த்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வாங்க, பாரதி சொல்லும்போது கூட எனக்கு பாரதிதாசன் தான் தலைமைதாரா வந்து ஐயா சொன்னாங்க. பொதுமக்கள் நலம் நாடி புது கருத்தை சொல்க, புன்கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கு ஒப்ப வேண்டாம். பாரதிதாசன்
மரத்தடியில் மறைந்திருந்து வாலியினை கொன்ற மற்றொரு கருத்துக்கள் எப்போது வேண்டாம், உரத்தடியில் கொண்டு புகும் வேளையிலும் மக்கள் உயிர் காக்கும் மனப்பான்மை உண்டாக்கல் வேண்டும் அப்படின்னு கொண்டு போகணும். ஐயா அந்த கவிதையில பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் இன்னைய நிகழ்வு சித்திரையும் இன்றைய நிகழ்வு, இன்றைய அரசியலும் இன்னைக்கு ஒரு பெரியதா இருக்கிறது. அரசியல்ல எப்படியெல்லாம் சொன்னாரு ஐயா, பட சொல்றாங்க தலைவி செய்யறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம வேடிக்கை கூட சொல்லலாம், ஏதாவது குழந்தை போயிடுச்சு கொஞ்சம் கழுவிட்டு போனா கூட கழுவிட்டு போவாங்க. எதையும் செய்யறதுக்கு நீ என்ன செய்ய போற என்ன செஞ்சன்னு சொன்னா போதும். இவங்க சொல்லும் போது எனக்கு அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தான் நினைக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போலி அரசியல்வாதிகள் நடிப்பு சுதேசிகள்னு பாரதியார் சொல்வார். இது மாதிரி நடிக்கக்கூடிய அந்த மாந்தர்கள் இருக்கிறாங்களே அவங்களதான் ஐயா அவர்கள் தொடுவித்து காட்டினார், இப்படியெல்லாம் செய்கிறாங்களே. அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எடுத்தார், கேட்டிருப்போம். 5 அது ஒரு குறியீடாக படிமமா இருக்கும், வெளிப்படையெல்லாம் சொல்ல நம்ம புரியும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் 5 ஆண்டுன்னா நமக்கு புரியுது தேர்தல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் புறத்திணை சுயமர மண்டபத்தில் கோடி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமையந்தி வாக்காளர் கையில் போலி அங்க மாலை வச்சிருக்கிறாங்க, இங்க வாக்குச்சீட்டை வச்சிருக்கிறாங்க. யாருக்கு கூட தெரியாம எவ்வளவு போட்டு போறோம். சரி நான் நல்லா நடிக்கிறாரியா அவருக்கு போட்டு போவோம், நல்லா பேசுறாரியா அவருக்கு போட்டு போவோம். இப்படிப்பட்டவர்கள் ஒரு கவிஞர் தான், அறியா ஜனங்கள் இருக்கும் வரை அரியாசனம் எங்கள் என்ன இப்படியெல்லாம் அன்னைக்கு வந்து இந்த மக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே. ரொம்ப அழகாக நம்ம ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்துக்காட்டினாங்க. இது மாதிரி இந்த சமுதாய உணர்வை நம்ம கவிதை எழுதுறோம், அது எதிர்காலத்தில் நின்று நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் 4 பேர் நம்முடைய கவிதையை எடுத்து மேற்கோளாக காட்ட வேண்டும் என்றால் அது நின்று பேசணும். எதை பற்றி எழுதினாலும் நம்ம வந்து ஒரு அந்த சமுதாயம் கொஞ்சமாவது காதலை பற்றி பாடும்போதும் சமுதாயத்தை சொல்லலாம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எதிர்பாராத முத்தம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுதான் காலத்தில் பொன்முடி இருக்கிற திரைப்படமாக இருந்தது. அதனுடைய ரெண்டு பகுதியாக இருக்கும். அந்த 2ஆம் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு தொடர்பே இல்லாமல் அந்த காலத்தில் பாரதிதாசன் கொண்டிருந்த பக்தி உணர்வு பின்னால் ஒரு பக்தி உணர்வுலேருந்து மாறினார். அந்த அதில் குமரகுருபரருடைய வாழ்க்கை வரலாற்றை இதில் சொல்லியிருப்பார். குமரகுருபரர் மீது அவருக்கு ஈடுபாடுக்கு காரணம் பல ராமானுஜரை பற்றியெல்லாம் போற்றி இருக்கிறார். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தம் செய்த ஒரு புரட்சி வீரர் அப்படிங்கிறதுனால. அதுபோல குமரகுருபரர் வடநாடு சென்று தமிழ் வளர்த்தார். அப்போ அதில் அந்த சொல்லுவார், அந்த குமரகுருபருடைய வாழ்க்கை 2ஆம் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பாராத வந்து தொடர்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இவர் அதை வந்து வலியுறுத்தி வச்சிருப்பார். அந்த நமக்கெல்லாம் தெரியும் 5 வயது வரை குமரகுருபரர் பேசும் ஆட்கள் இல்லாமல் இருந்து திருச்செந்தூர் முருகனை அவருடைய பெற்றோர்கள் வழிபட்டு அதன் காரணமாக பேசும் ஆற்றல் பெற்றார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த சொல்வார், அந்த பிள்ளைக்கு பேச்சு வருது, அந்த பெற்றோர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். அதுக்கு சொல்ல வர்றாரு, எப்படி மகிழ்ச்சியா பாருங்க, தொடர்பே இல்லாத ஒரு சொல்வார் அவருடைய கொள்கை, கைமையாய் வாழ்வால் நல்ல கணவனை பெற்றதை போல். அவங்க எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம் பாருங்க, கைமையாய் வாழ்கின்ற பெண். இன்னைக்கு அதுக்கு பெருசா இல்லாம இருக்கும். அந்த காலத்துல கைம்பெண்ணுக்கு கணவன் கூட அவ்வளவுதான். அது உரிய வயது அடைந்து உரிய வயது வந்து திருமணங்கள் கூட இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காலத்துல இளம் பிள்ளை திருமணம், பாலிய பாகம் சொல்லுவாங்க. 4 வயது ஒரு பையன், 3 வயசு பொண்ணு. அமைச்சர் இது தமிழக அமைச்சர் அவங்களுடைய அம்மா சொல்றாரு, அந்த அப்பாயி அந்த திருமணத்தை சொல்றாங்க, பத்திரிகையை வச்சிருக்காரு காமிச்சார். இது 6 மாத குழந்தையே என்னமோ பிறந்து சில நாட்டு ஒரு ஆண்டு கூட ஆகலையா, அந்த நேரத்தில் கல்யாணம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பத்திரிகையை வச்சிருக்காரு. இப்படியெல்லாம் சின்ன வயதிலே இளம் வயதிலே அந்த 4 வயது பிள்ளைல ஒருத்தர் இறந்து போனால் அவ்வளோதான். அதான் பையன் இறந்துட்டான்னா அவ்வளோதான். அந்த பொண்ணு இருந்தால் பிரச்சனை கிடையாது. வயதான தாத்தாவும் மறுமணம் பண்ணுவதுண்டு மண்டை வறண்டு தன் கணவனை இழந்தவன் கட்டளையே ஆனாலும் கடைசியில் சாக மட்டும் உரிமை உண்டு. பட்டுக்கோட்டை கல்யாணம் அது மாதிரி இந்த நிலை. அது தமிழ் கவிஞர்களிலே முதலிலே கைம்பெண்ணை பற்றி பாடியவர் பதிவு செய்து ஒரு கவிதை இல்லை. பாரதியார்லாம் உரைநடையில் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் தான் கோரிக்கை ஏற்று கிடக்குதனே இங்கு வேரில் ஒழுக்கப்படா மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதனை குளிர் வடிக்கின்ற வட்டலிலா.
அது மாதிரி அந்த நாள் அவர் அது பெரிய தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாம் பாரதிதாசனுடைய கவிதைகளாக முடித்தார். ஒரு பெரிய புரட்சி. அதனால் மாலையிட்ட மணவாளன் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என்ன செய்வார்? ஆலையிட்ட கருப்பாக்கி உலக இன்பம் அணுவளவும் அணையாமல் சாக செய்தீர். அணையாத காதலினை அணைய செய்தீர். அணை கடந்தால் அணை கடந்தால் உங்கள் தடை எந்த மூளை? அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளுக்கு காதல் அடைதான் உயிர் இயற்கை. நம்மளும் சரி போயிடலாம், கணவன் ஒரு கணவனை தேடிக்கலாம். ஏன் செய்யாம இருக்கிறான்? நம்முடைய அப்பாவுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு அவமானம் வந்து சேரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடங்கி இருக்கிறார், அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அணையாத காதலினை அணைய செய்தீர். அணை கடந்தால் உங்கள் தடை எந்த மூளைன்னு கேட்பார் பாரதிதாசன். அதனால என்ன அணை கடந்து வந்துச்சுன்னா அவங்க உடைச்சிட்டு ஒரு பாஞ்சலைய காதல்கள் சொல்றாங்க. இன்னொரு புரட்சியை சொல்வார். பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய புரட்சி அந்த காலத்தில் பாருங்க. அவர் சொல்வார், கடும்பிணிய ஒரு கணவன் சொல்றாங்க. கணவன் ரத்த கண்ணீர் படத்தில் கடைசியா அவன் வந்து தன்னுடைய மனைவியே நண்பனுக்கு சேர்த்து வைப்பான் பாருங்க. அதுபோல சொல்ற பெரிய புரட்சியா, கடும்பிணியாளர் நான் இறந்த பின் மாதே கைம்பெண்ணாய் வருந்தாதே பழி எந்தன் மீது அடம் செய்யும் வைதிகம் பொருட்படுத்தாதே உன் ஆசைக்குரியவனை நாடு மகிழ்வோடு காசூடு நலம் தேடு. அப்படி அந்த கைம்பெண் மனத்துக்காகவே பெரும் குரல் கொடுத்த அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன். குமரகுருபரருடைய பெற்றோர்கள் அவர் பேசும் ஆற்றலை பெற்றோன்னு எவ்வளவு முயற்சி அடைகிறார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, கைமையாய் வாழ்வாள் நல்ல கணவன். அது பார்த்தீங்கன்னா நல்லங்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு பெரிய ஒரு வெல்லும் சொல்லுவோமே, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தது திருக்குறள் என்பது சொல்றாரு. அது மாதிரி ஏதோ கணவன் போயிட்டான், ஏதோ ஒரு கணவன் கிடைச்சான்ல, கைமையாய் வாழ்வாள் நல்ல கணவனை பெற்றதை போல் அப்படிப்பார். அது மாதிரி கவிதைகள் அந்த சமுதாய உணர்வோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கவிதைகளை பெரும்பாலான கவிஞர்களுடைய கவிதைகளிலே கண்டு நான் அனுபவித்தேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல கவிஞர்களுக்கு எங்கெங்கோ இருக்கக்கூடிய எல்லாருமே நினைச்சிருப்பாங்க, என்ன இன்னைக்கு வீட்டை ஒன்றும் புரியல, வீட்டில் இருக்கலாமே இன்னைக்கு காலையிலே பல பேர் வெளிப்பாட்டங்கள் எல்லாம் பொறுத்து வந்து இந்த கவிதை திருவிழாவில் அது பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவை நம்முடைய ஐயா அவர்கள் தை திருவிழா ஆகிட்டாரு. கவிதை திருவிழாவாக தை திருவிழா கவிதை திருவிழாவாக இங்கே மாற்றி இருக்கிறார். எல்லா கவிஞர்களும் மிகச் சிறப்பாக இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களால் தான் தமிழ் வளரும். நம்ம வந்து எங்கள் தமிழ் உயர்வென்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பலகடித்தோம், குறைகளைத்தோம் இல்லை, தகத்தகாயதவில்லை தாவிப்போம் மாறி இருப்பார் பாருங்க. அது எப்படி தாவிப்பது? இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள் நம்பருக்கு ஒரு சடையப்பவர்கள் கிடைத்தது போல அவங்க சொன்னாங்க. பல பேர் சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா அவர்களை 8ஆம் வள்ளல் அப்படின்னு கூட சொன்னாங்க. இப்படிப்பட்டவர் நல்ல அவர் நினைச்சிருந்தா வேற எப்படியோ அவருடைய இந்த உறுதிப்பட்டு எங்கெங்கேயோ இருக்கக்கூடியதால என்ன இருக்கு, இங்க நிறைய அமைப்புகள் இருக்கு, ஏதோ போய் கேட்கலாம். அவரு நம்ம ஒரு அமைப்பை நடத்தணும். தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களையெல்லாம் நாங்கள் சந்திக்க முடியுது. வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக கவிதை வாசித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நல்ல ஒரு வாய்ப்பை தந்த இங்கே ஐயா அவர்களுக்கு நல்ல அம்மா அவர்கள் நிறைய புகழில் பார்த்தீங்கன்னா நிறைய கவிதை கேட்கறங்களை போய் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு துணையாக இந்த ஐயா வந்திருக்கிறாங்க, அம்மா ஐயா வந்திருக்கிறாங்க. நல்ல துணையாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆணுங்கிறதுக்கு ஐயா அவர்கள் துணையாக இருக்கிறாங்க. நிறைய கவிதை விருதுகள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நல்ல மிகச்சிறந்த ஆச்சாரிய வியப்பா இருக்கும். நம்மளுக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சொல்றாங்க ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பல கவியரங்களில் பார்த்துருக்கேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தாள் கூட கொடுத்துக்க மாட்டாங்க. உடனே கேட்டுக்கிட்டே அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க, உடனே படிப்பாங்க. இப்படி நல்ல ஒரு கவிஞர், நல்ல கவிதை கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி.